ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரையில் ஒரு சூப்பரான துவையல் ரெசிபி. முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா தோசைப்படி, உடல் நடுக்கம், உடல் சோர்வு எல்லாத்தையும் போக்குற அளவுக்கு டெய்லி நம்ம தோசையில் தூவி சாப்பிட்றது மாதிரி சூப்பரான முருங்கைக்கீரை தோசைப்படி. முருங்கைக்காயில் ஒரு சூப்பரான கறி சுவையில் ஒரு சுக்கா வறுவல், முருங்கைக்கீரையில் சூப்பரான லஞ்ச் பாக்ஸு, முருங்கை குச்சியில் பார்த்திங்கன்னா சூப்பரான ட்ரிங்க்ஸ் ரெசிபி, முருங்கைப்பூ பொரியல், முருங்கைக்கீரை பொரியல், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 7 விதமான ரெசிபி. இந்த முருங்கை மரத்தில் இருந்து என்னென்ன நம்ம சமைக்கலாம், இன்னும் இதை விட அதிகமாகவே சமைக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன ரெசிபின்னு வாங்க பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு முருங்கைக்கீரையில் ஒரு துவையல் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். துவையலாக முருங்கைக்கீரையில் அப்படின்னு நினைப்பீங்க. ஆமாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுடு சாதத்தில் நெய் ஊற்றி சூப்பராக பரட்டி சாப்பிட்லாம். துவையல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, உங்கள் காரத்துக்கு தக்கன மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க, 5-6 வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் ஒரு 7-8, கொஞ்சமாக பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வறுத்துக்கலாங்க. நிறைய எண்ணெய் சேர்க்கக்கூடாது, நிறையா புளியும் சேர்க்கக்கூடாது. இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவு தேங்காய் சேர்த்துட்டுக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் இது கூட நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க. எல்லாமே லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரைங்க, நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதிக நேரம் மறக்க தேவையில்லை. ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. கீரையை ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. அப்படி ரொம்ப நேரம் வதக்கும் போது பார்த்திங்கன்னா கீரையோட சத்துக்கள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் லைட்டாக மட்டும் வறுத்துக்கணும். தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணிங்கன்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகி உதிரியாக ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்மளோட சுகம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து 33 சிறுதானியங்கள் சேர்த்து சத்து மாவு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம். மில்லட் ஆட்டா மாவு 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம உப்பு சேர்த்துட்டு தண்ணியே சேர்க்காம துவையல் பக்குவத்துக்கு நம்ம கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக 1 ஸ்பூன்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா துவையல் பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். முருங்கைக்கீரையோட கலர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே கிடச்சிருக்கு. முருங்கைக்கீரையை நீங்கள் அதிக நேரம் வதக்குனீங்கன்னா இந்த கலர் பார்த்திங்கன்னா வராது. ஸோ அதனால் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் முருங்கைக்கீரையை வதக்கிட்டு இந்த மாதிரி துவையல் அரைச்சிங்கன்னா போதுங்க. நல்லா உருண்டையாக உருட்டி சூடான சாதம் இல்லைன்னா இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது சும்மா அட்டகாசமாக இருக்கும். அயன் சத்து, இரும்பு சத்து நிறைந்த சூப்பரான முருங்கைக்கீரை துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. ரெண்டாவதாக என்ன ரெசிபினா உடல் நடுக்கம், உடல் சோர்வை போக்கக்கூடிய முருங்கைக்கீரை தோசைப்பொடி. வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முருங்கைக்கீரை நான் கொப்போட பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை துணியில் பார்த்திங்கன்னா நல்லா விரித்து தண்ணி வடிகிற அளவுக்கு வச்சுக்கிட்டேங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை இந்த மாதிரி உருவி எடுத்து ஒரு வெள்ளை காட்டன் துணியில் பார்த்திங்கன்னா நல்லா விரித்து நல்லா ஒரு 2லேருந்து 3 நாள் காய வச்சு எடுத்துக்கிறேங்க. இந்த காட்டன் கிளாத்தில் காய வச்ச முருங்கைக்கீரையை நம்ம ரூமில் ஒரு ஓரமாக, நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு ஓரமாக ஒரு 2லேருந்து 3 நாள் காய வச்சு எடுத்துக்கலாங்க. நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுக்கும்போது சீக்கிரமே காஞ்சிரும். ஆனால் முருங்கைக்கீரையோட சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஒரு கட்டு அளவு நல்லா கருவேப்பிலையுமே நல்லா நிழலில் காய வச்சு எடுத்துக்கிறேன். 2யுமே நான் நிழலில் தான் காய வச்சு எடுத்துக்கிறேன். 2யும் பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து ஒரு 4 நாள் காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே நம்ம ஹெல்த்தியான சிறுதானியங்கள் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். இந்த சிறுதானியங்கள் சேர்க்கும்போது தான் நம்மளுக்கு கை கால் வலி, மூட்டு வலி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரை பொடி ஒரு சூப்பரான மருந்தாக இருக்கும். என்னென்ன எடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம் எடுத்துடுக்கிறேன், பச்சைப்பயிறு 50 கிராம் எடுத்துடுக்கிறேன், பொரிகடலை 50 கிராம் எடுத்துருக்கேன், வறுத்த வேர்க்கடலை 50 கிராம். இந்த முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்கிற 100 கிராம் அளவு கப்பில் 4 கப் அளவு முருங்கைக்கீரை எடுத்திருந்தது. 4 கப் அளவு முருங்கைக்கீரைக்கு நான் இந்த ரேஷியோ சொல்லியிருக்கேங்க. 100 அளவு சொல்லியிருக்கேன். இந்த கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. நல்லா முதுகு வலி, பெண்களுக்கு இடுப்பு வலி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ வெறும் கடாயில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கருப்பு உளுந்தை நல்லா செவந்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாங்க. மாற்றிட்டு அதே கடாயில் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா போல் வறுந்து வரணும். இதுவும் நான் 100 கிராம் எடுத்துடுக்கிறேன். ஸோ வறுந்து வந்த விட்டு இதையுமே ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு, அதே கடாயில் 50 கிராம் அளவு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இந்த பச்சைப்பயிறு பார்த்திங்கன்னா நல்லா நிறம் மாறி நல்லா வாசம் வரும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா சிம்லேயே எல்லா பொருட்களையும் பார்த்திங்கன்னா நல்லா சிம்லேயே வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க.
அடுத்ததாக வறுத்த வேர்க்கடலைங்க. வறுத்த வேர்க்கடலை தானே திருப்பி எதுக்கு வறுக்கிறாங்கன்னு யோசிப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி 1 நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷம் வறுத்த வேர்க்கடலையே திருப்பி நம்ம வறுக்கும்போது மிக்ஸர் ஜாரில் அரைப்படுறதுக்கு நல்லா மொறுமொறுன்னு ஈஸியாக இருக்கும். அதனால தான் 1 நிமிஷத்துல வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த பொட்டுக்கடலை சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா வறுபட்டுரும். அதனால ஒரு 30 செகண்ட் மட்டும் போதும், நல்லா வறுத்துக்கலாம். மிளகாவை நான் காம்போடு சேர்த்துருக்குறேன். நீங்கள் காம்பு இல்லாமல் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா மிளகாயில் உள்ள விதையெல்லாம் அந்த கடாயில் கொட்டி அது சீக்கிரமே பார்த்திங்கன்னா கருகின ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால காம்போடையே நம்ம வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்க்கும்போது காம்பு இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 10 வெள்ளைப்பூடு, எண்ணெயே சேர்க்காமல் 10 வெள்ளைப்பூடையும் பார்த்திங்கன்னா 1 நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் வறுத்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம காய வச்ச முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையுமே சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். மிக்ஸி ஜாரில் அரைப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் அந்த கடாய் சூட்லேயே பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை இருந்தால் போதுங்க. அடியிலேருந்து ஒரு தடவை நல்லா பிரட்டி கொடுத்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை காய வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா, அதையுமே சேர்த்து அடியிலேருந்து நல்லா பிரட்டி கொடுத்து, இந்த கடாய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கும். இந்த கடாயோட சூடே போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஸோ கடாயோட சூட்லேயே பார்த்திங்கன்னா நல்லா பிரட்டி கொடுத்துட்டு நல்லா ஆறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் நல்லா கலகலன்னு நல்லா சத்தம் கேட்கணும், நல்லா நொறுங்கி வரணும். அப்போ தான் நம்மளுக்கு மிக்ஸி ஜாரில் அரைப்படும் போது நல்லா ஈஸியாக அரைப்படும். அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா நல்லா சூடான கடாயில் நம்ம கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் சேர்த்துருக்கோம். இப்போ ஈரமில்லாத மிக்ஸர் ஜாரில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இருக்கா, ஆனால் அரைச்சதுக்கப்புறம் ரொம்பவே கம்மியாகிடும். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாயிடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப கம்மியாயிடுச்சு. நல்லா முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த எல்லா பொருளையுமே நம்ம சேர்த்துடலாங்க. உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சைப்பயிறு, பொரிகடலை, நிலக்கடலையை பார்த்திங்கன்னா தோலை உரிச்சிட்டு நான் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் தோலோடு உங்களுக்கு சேர்க்கணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் தோலோடையே சேர்த்துக்கலாம். காய்ந்த மிளகாய் பார்த்திங்கன்னா காம்பை கிள்ளிட்டு ஒரு 10லேருந்து ஒரு 13 காஞ்ச மிளகாய் வறுத்துருந்தேன், அதையுமே சேர்த்துக்க. உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காரம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இதோடவே 1/4 டீஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா பருப்பு வகைகள் எல்லாமே சேர்த்துருக்கு பார்த்திங்கன்னா, அதனால் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. ஒரு 80% அளவுக்கு கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். ரொம்ப பவுட்ரு மாதிரி இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. நல்லா அந்த பருப்போட வாசம் எல்லாமே சூப்பராக இருக்குது. நம்ம முருங்கைக்கீரை தட்டி வச்சுருந்த அதே பவுலில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சிட்டு வந்த சிறுதானிய பருப்பு வகையிலையுமே சேர்த்துக்கலாங்க. முருங்கைக்கீரை பொடியும் நம்ம அரைச்சி விட்டு வந்த பருப்பு பொடி வகையிலும் ரெண்டையுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போதும் பார்த்திங்கன்னா கைவிடாமல் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. கைப்படாமல் இந்த மாதிரி ஈரம் இல்லாமல் நம்ம செய்யும்போது 3 மாதம் வரைக்கும் இந்த பொடியை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். இந்த மிக்சியில் உள்ள சூடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆறணும். அதனால இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. 3ஆவதாக பார்த்திங்கன்னா நம்ம முருங்கைக்கீரையெல்லாம் உருவிட்டு வேஸ்ட்டுன்னு நினச்சி நம்ம தூக்கி போடுற அந்த குச்சியில் ஒரு சூப்பரான இம்யூனிட்டி பூஸ்டர் தாங்க ரெடி பண்ண போகிறோம். குச்சியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அந்த குச்சியை வச்சு நம்ம சூப்பரான இம்யூனிட்டி பூஸ்டர் வாங்க எப்படி பண்ணணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இந்த சூப் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவு மிளகு நல்லா இடிச்சுக்கலாம். 1-2 இடித்ததுக்கப்புறம் ஒரு 10 போல் பூண்டு தோலோடவே சேர்த்துக்கலாம். தோலோடு சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் நல்லா இடித்து எடுத்துக்கலாம். 1-2 இடித்ததுக்கப்புறம் 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு 8லேருந்து ஒரு 10 போல் சின்ன வெங்காயம். இதையும் பார்த்திங்கன்னா 1-2 நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இடி உரலில் எடுத்து செய்யும்போது நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். அதனால இடி உரல்லே பார்த்திங்கன்னா நல்லா இடித்து இந்த மசாலாலாம் ஒரு கிண்ணத்தில் நான் எடுத்து வச்சுக்கிட்டுருங்க. முருங்கைக்கீரையில் நிறைய இரும்பு சத்துக்கள் இருக்குது. நம்ம முருங்கைக்கீரையெல்லாம் உருவிட்டு இந்த மாதிரி குச்செல்லாம் பார்த்திங்கன்னா கீழே போட்டுருவோம். இதை கீழே போடாமல் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 போல் குச்சி எடுத்துக்கிறேன். இதை நம்ம கத்திரிக்கோல் வச்சு சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு இடி உரலில் சேர்த்துக்கிறேன். இந்த குச்சியும் இடித்து நம்ம சூப்பு ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணும்போது நல்லா அந்த குச்சியில் உள்ள சத்துக்கள்லாம் சூப்பில் இறங்கி நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு 1-2 மட்டும் இடிச்சுக்கலாம்.
நான் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சேர்த்து 1-2 இடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ சூப் நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. சூப் ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு 2லேருந்து ஒரு 2.25 டம்ளர் வரை நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 2 பேருக்கு தேவையான அளவு சூப் செய்ய போகிறேன். ஸோ 2.25 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இடித்து வச்சுருந்த முருங்கை குச்சிகளை நம்ம சேர்த்துடலாங்க. நீங்கள் இடிச்சிட்டு சேர்க்கும்போது இந்த குச்சியில் உள்ள சத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சூப்பில் இறங்கி சூப்பராக நல்லா ஹெல்த்தியான ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராக இருக்கும். சேர்த்து நல்லா கொதித்து வர்ற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம இடித்து வச்சுருந்த வெள்ளைப்பூடு, வெங்காயம், மிளகு, சீரகம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. மிளகு நீங்கள் தூளாக கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நான் சின்ன தக்காளியாக சேர்த்துருக்கேன். தக்காளி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா புளிப்புத்தன்மை ரொம்ப ஓவராக இருக்கும். அதனால் நான் சின்னதாக தக்காளி தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூப்பை நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். சூப்பை பார்த்திங்கன்னா நல்லா ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக அவங்களுக்கு தேவைப்படுற அளவு உப்பு சேர்த்துட்டு மிளகுத்தூள் தேவைப்பட்டால் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா டம்ளரில் சர்வ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு வரலாங்க. சூப்பரான ஹெல்த்தியான இம்யூனிட்டி பூஸ்டர் ரெடி ஆகிடுச்சுங்க. 4வதாக குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய முருங்கைக்கீரையில் ஒரு சூப்பரான சாதம் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு இது வாரத்தில் 2 முறை செஞ்சு கொடுக்கும்போது நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருப்பாங்க. வாங்க எப்படி பண்ணுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முருங்கைக்கீரையை நல்லா அலசிட்டு நிழலில் காய வச்சு ஒரு 4 நாள் நிழலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. அது 1 கப் அளவு நான் சேர்த்துட்டுக்கேன். கருவேப்பிலையுமே அந்த மாதிரி அலசிட்டு நிழலில் காய வச்சது 1 கப் அளவு எடுத்துட்டுக்கிறேன். இந்த 2மே பார்த்திங்கன்னா நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா அரைச்சதுக்கப்புறம் நல்லா பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாயிடும். ஸோ அப்பப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் கிடைக்கிறப்ப முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் நீங்கள் ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். அரை எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரை பொடி கொஞ்சம் துவப்பாக இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி அரை எலுமிச்சம்பழ சாறு, இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த லைட்டாக அந்த சூட்லேயே வறுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ தேவையான அளவு ரைஸ் சேர்த்துக்கலாங்க. நல்லா வடித்து ஆறின ரைஸ் சேர்த்துட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம பொடியோடு சேர்த்து நம்ம முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடியோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை, வறுத்த வேர்க்கடலை இல்லைன்னா நெய்யில் வறுத்த முந்திரி இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக சேர்த்து நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாங்க. வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துட்டு ஒரு நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஹெல்த்தியாக பார்த்திங்கன்னா ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. 5வதாக பார்த்திங்கன்னா முருங்கைப்பூவை வச்சு ஒரு பொரியல் தாங்க பண்ண போகிறோம். முருங்கைப்பூ ரொம்ப துவப்பாக இருக்கும்னு நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. கீரை செய்யும் போதே முருங்கைப்பூவை எடுத்து போட்டுருவாங்க. அந்த மாதிரி எடுத்து போடவே கூடாது. முருங்கைப்பூ கிடச்சா மிஸ் பண்ணிடாமல் இந்த பொரியலை செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ ஹெல்த்தியானது இந்த முருங்கைப்பூ பொரியல். வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துலாம். 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துட்டுக்கிறேன். அரை கப் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். ஏன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக சேர்க்கும்போது அந்த பூவில் உள்ள சிறு தோப்பு இருக்காது. உங்கள் காரத்துக்கு தக்கன வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கலர் மாறினாலே போதும். கலர் மாறினதுக்கப்புறம் முருங்கைப்பூவை சேர்த்துக்கலாங்க. முருங்கைப்பூவில் பார்த்திங்கன்னா அதிகமாக பூச்சி, புழுக்கள் எல்லாமே இருக்கும். ஸோ பார்த்து பக்குவமாக க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி சுத்தமாக தண்ணியே இல்லாமல் வடித்து வச்சுக்கணும். அந்த பூவை பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சேர்த்துலாம். பூவை பார்க்கும்போது பாத்திரத்தில் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூவு இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாயிடும். நம்ம தண்ணியே சேர்க்காம கொஞ்சம் அதிகமாக பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றியே எண்ணெயிலே நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறம் சுருங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு நல்லா முருங்கைப்பூவில் பிடிக்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் துருவல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது அந்த சிறு துவப்பு இருக்காது. தேங்காய், சீரகம், வெள்ளைப்பூடு எல்லாமே பூ போல் நல்லா துருவி எடுத்துட்டு வெந்த முருங்கைப்பூவில் நம்ம சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு தேங்காய் சேர்த்தோன்னே பார்த்திங்கன்னா நல்லா அடியிலேருந்து ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா சூப்பராக நல்லா ஹெல்தியான முருங்கைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. 6வதாக முருங்கைக்கீரையில் நல்லா ஹெல்தியாக ஆரோக்கியமாக காலையில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். முருங்கைக்கீரையை உருவுறதுக்கு இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்ணு கரண்டி ஹோல்ஸில் பார்த்திங்கன்னா
நம்ம ஒரு கொப்பை எடுத்து வச்சுட்டு ஒரு குச்சி எடுத்து வச்சுட்டு கீழே நல்லா ப்ரெஷ் பண்ணி நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்தோம்னா இலை மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக உதிர்ந்து காம்பு தனியாக வந்துடும். இந்த மாதிரி ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். உருவின முருங்கைக்கீரையை நல்லா கீரை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ கழுவி எடுத்த முருங்கைக்கீரையை ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு வச்சுட்டு பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, சீரகம் 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு நல்லா மையாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்து முருங்கைக்கீரை பேஸ்ட்டை நம்ம இப்போ தோசை மாவில் சேர்த்துக்கலாங்க. உப்பு எதுவும் சேர்க்க வேணாம். நான் தோசை மாவில் உப்பு சேர்த்துக்கிறதுனால நான் உப்பு சேர்க்கல. உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தோசைகள் நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு கரண்டி அளவு தோசைக்கல்லில் மாவு ஊற்றிக்கலாங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை ஊற்றிட்டு சுற்றிலும் பார்த்திங்கன்னா நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வேகவும் பார்த்திங்கன்னா திருப்பி போட்டு நம்ம எடுத்துட்டோன்னா சூப்பராக பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக அவங்க குழந்தைங்களின் முழு ஆரோக்கியத்துக்கு இந்த முருங்கைக்கீரை தோசையை வாரத்தில் ஒரு நாள்னாலும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருப்பாங்க. கீரையோட ராஸ்மல் கொஞ்சம் கூட வராது. 7வதா ஆட்டுக்கறியே தோற்று போயிடும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா முருங்கைக்காயில் சூப்பரான சுக்கா வறுவல். வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். சுக்கா வறுவல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக நல்லா மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மல்லி விதை, 1/4 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு சின்ன சீரகம் சேர்த்துட்டு 2 கிராம்பு, 1 இன்ச் அளவு பட்டை. இதான் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மசாலா. மிளகு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தக்கன மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகு வேறு சேர்த்துருக்கோம், அது காரமாக இருக்கும். ஸோ உங்கள் காரத்துக்கு தக்கன மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா 4 மிளகாய் வத்தலும் சேர்த்துட்டு நல்லா சுக்கா வறுவலுக்கு நம்ம எப்படி ரெடி பண்ணுவோமோ மசாலா அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தோடனே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. நான் மீடியம் சைஸ் அளவு முருங்கைக்காய் 3 முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கான அளவுகள் தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேங்க. ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டோட ராஸ்மல் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. 2 ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம மசாலாலையும் சேர்த்துருக்கோம். இதில் பார்த்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய் சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தக்காளி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஓவராக புளிப்பாயிடும். அதனால் ஒரே ஒரு சின்ன தக்காளியை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலாவையும் சேர்த்துலாங்க. சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. அந்த மசாலா, தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வர வரைக்கும் வதக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிற முருங்கைக்காவை நம்ம இந்த மசாலாவோட சேர்த்துட்டு இந்த மசாலா, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டு முருங்கைக்காவுக்கு தேவையான அளவு வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன். முருங்கைக்காய் வேகிறதுக்காண்டி நம்ம சேர்த்த 1.5 டம்ளர் அளவு தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா சுண்டை வற்றி வந்து முருங்கைக்காவோட நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாமே நல்லா ஜெல்லாகிற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு போல் லெவல் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி, உங்கள் சுவைக்கேற்ப உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சு தண்ணியெலாம் நல்லா சுண்டை வத்துற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் ஓப்பன் பண்ணி பார்த்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணால் போதுங்க. நல்லா தண்ணி சுண்டை வற்றி இந்த அளவுக்கு வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா சுண்டை வற்றினதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா ஒரு சூப்பரான முருங்கைக்காய் சுக்கா வறுவல் நல்லா கறி சுவையில் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சுக்கா வறுவல் சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். 8வதா முருங்கைக்கீரையில் ஒரு எளிமையான பொரியல் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். முருங்கைக்கீரை கலர் மாறாமலும் அந்த முருங்கைக்கீரையோட தோப்பு இல்லாமலும் நம்ம சிம்பிளான பொரியல் ரெசிபி பண்ண போகிறோம். முருங்கைக்கீரையை நல்லா உருவிட்டு முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் முங்குற அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு 2 தண்ணி 3 தண்ணி நல்லா ஊற்றி கழுவிட்டு நல்லா முருங்கைக்கீரையை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து வச்சுக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து. கடுகு வெடித்தோடனே சின்ன வெங்காயம், வரமிளகாவும் சேர்த்துக்கலாங்க. நான் காரத்துக்கு வரமிளகா தான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்க்கல. பச்சை மிளகாய் சேர்த்தா கீரையும் இந்த மிளகாவோட கலரும் போல் இருக்கும். அதனால் நான் வரமிளகாய் சேர்த்துட்டுக்கேங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கீரையை அள்ளி வச்சுக்கலாங்க.
கீரைக்கு பார்த்தீங்கன்னா வேகிறதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். அந்த எண்ணெய் அந்த கீரையில் உள்ள தண்ணியே போதும். தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்காம ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலே போதுங்க. சிம்லே வச்சு வதக்கும் போது கீரையோட கலர் மாறாது. இப்போ கீரைக்கு தேவையான தேங்காவை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. ஒரு 10 அளவு தேங்காய், வெள்ளைப்பூடு, சீரகம் எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாமல் பூ போல் துருவி எடுத்துக்கலாம். கீரை கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் துருவின தேங்காவையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க. ஏன்னா தேங்காய் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு கசப்பும் இருக்காது. கீரையை மிதமான சூட்டில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கீரை கலர் மாறாது, கசப்பும் இருக்காது. அவ்வளோதாங்க. முருங்கை மரத்தில் இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு 8 விதமான ரெசிபி நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டுருக்கிறேங்க. உடல் நடுக்கம், உடல் சோர்வு போக்கக்கூடிய ஒரு சூப்பரான தோசைப்படி, தோசை, முருங்கைக்கீரை துவையல், முருங்கைக்கீரை லஞ்ச் பாக்ஸ், முருங்கைக்காய் சுக்கா வறுவல், சிம்பிளான முருங்கைக்கீரை பொரியல், இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் எளிமையாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னா உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.